வணக்கம், நான் உங்கள் ஃபினிக்ஸ் இந்தியா சதீஷ். நவம்பர் 11ஆம் தேதி நம்ம மார்க்கெட் க்ளோசிங் அப்டேட்டோட சேர்த்து செப்டம்பர் மாதம் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு கிரெடிட் கார்டோட யூசேஜ் இந்தியாவில் பெரிய அளவில் பூம் ஆயிருக்கு. ஏறத்தாழ 2,17,000 கோடி அளவுக்கு நம்ம மக்கள் ஸ்வைப் பண்ணியிருக்காங்க. இது ஏறத்தாழ இந்தியாவில் தங்க நகை அடமானம் வச்சு கடன் வாங்குறோம்ல, அந்த கடனுக்கு ஈக்குவலாக வந்து நிற்குதுங்க. 2,17,000 கோடி அளவுக்குன்னா சும்மா லேசப்பட்ட விஷயம் இல்லை. இந்த கிரெடிட் கார்டு கடன் மூலமாக நம்ம நாட்டில் இருக்கிற பேங்க்ஸ் எல்லாம் அரௌண்ட் 3,500 4,500 கோடி ரூபாய் அளவுக்கு ரெவன்யூ சம்பாதிக்கிறாங்க. அதனால தான் நம்ம நாட்டில் இருக்கிற பேங்க்ஸ் எல்லாம் இந்த கிரெடிட் கார்டை இந்த தங்க முட்டையிடக்கூடிய வார்த்தை கூவி வித்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி அது மூலமாக அரௌண்ட் 40 45 நாளைக்கு உங்களுக்கு ப்ரீபேமெண்ட் பீரியட் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு டியூ டேட்டுக்கு முன்னாலே பே பண்ணிட்டீங்கன்னா பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது. இன்கேஸ் நீங்கள் தவற விட்டீங்கன்னா பெர் மந்த்துக்கு 3% இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆனால் ஃபெரியர் கம்பேர் பண்ணும்போது அரௌண்ட் 42% வட்டி வருங்க. ஏற்கனவே ஏதோ ஒரு தேவைக்காண்டி ஏதோ ஒரு ஃபினான்ஸ் பர்டனுக்காண்டி நீங்கள் ஸ்வைப் பண்ணிவிட்டு இப்போ ஆன் டைமுக்கு பே பண்ண முடியலைன்னா இந்த 42% இன்ட்ரெஸ்ட்டை கட்டுறதுக்குள்ளால நாக்கு தள்ளிடுங்க. சரி, எதனால இந்த கிரெடிட் கார்டோட ஸ்பெண்டிங் ரொம்ப அதிகமாக ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே ஜிஎஸ்டி ரிஃபார்மிங் வந்துச்சு இல்லையா? இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்முக்கு பிறகு போல்கோட விலை எல்லாம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்தோடனே ஃபெஸ்டிவல் ஷாப்பிங்கும் சேர்ந்து போயிடுச்சு. இந்த ரெண்டையும் மக்கள் அசுரத்தனமாக வாங்கி குவிச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் விட இந்த கிரெடிட் கார்டு மூலமாக 3 மாதமோ 6 மாதமோ ஏன் 12 மாதம் வரைக்கும் நீங்கள் இஎம்ஐ போட்டுக்கலாம்னு சொல்லி ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்கல்ல, இந்த ஆஃபர்லாம் சேர்ந்து ஸ்பெண்டிங் அதிகப்படுத்திச்சுன்னு சொல்லலாம். ஏற்கனவே முன்னாலெல்லாம் நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஹெச்டிஎஃப்சியோ ஐசிஐசியோ எஸ்பியோ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பேங்கிங்கோட இன்டர்நெட் பேங்கிங் மூலமாகவோ டெபிட் கார்டு மூலமாக தான் பே பண்ண முடியும். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நீங்கள் எந்த பேங்கோட கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் வேறு ஏதாச்சும் மல்டிபிள் பேங்க் இப்போ யூஸ் பண்ணுறோம் இல்லையா, வேறு ஏதாச்சும் பேங்க்ஸோட யூபிஐ மூலமாக கூட நாம் பே பண்ண முடியும். இதுக்கு நிறைய மொபைல் ஆப்ஸ் எல்லாம் கூட வந்துருச்சு. அந்த மொபைல் ஆப்பில் போகும்போது ஏகப்பட்ட வாலெட்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கலாம், அல்லது மினிமம் பேமெண்ட் கூட பண்ணிட்டு விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்ததுனால தான் இந்த கிரெடிட் கார்டோட பூம் ரொம்பவே அதிகமாகிடுச்சு. சரி, மக்கள் இப்போ இதில் எவ்வளவு யூஸ் பண்ணியிருக்காங்கிறத நம்ம ஏற்கனவே 2,17,000 கோடின்னு சொல்லிட்டோம். ஆனால் இதில் ஷாக்கான விஷயம் என்னென்னா, எவ்ரி சிங்கிள் பர்சன் பெர் மந்த் கிரெடிட் கார்டு மூலமாக ஸ்பெண்ட் பண்ணுறதோடைய ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 19,000 ரூபாய்க்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போது எவ்வளோ ஸ்வைப் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. எக்கனாமிக்கு இந்த கிரெடிட் கார்டோட ஸ்வைப்பிங்கும் ஒரு பாசிட்டிவான விஷயமா இருந்தாலும், மக்கள் கன்சம்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கும் இந்த கிரெடிட் கார்டு ஒரு காரணமாக இருந்தாலும், ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பூஸ்ட் பண்ணுறதா இருந்தால் கூட ஆன் டைமுக்கு இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறவங்க பே பண்ண தவறிட்டாங்கன்னா அதனால ஏகப்பட்ட ஃபினான்சியல் பர்டனை அவங்க அனுபவிக்க வேண்டியிருக்கும். மனசளவில் கூட நிறைய பிரச்சனைகள் வரும். ஆன் டைம் கட்டுறவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஏற்கனவே 40-45 நாள் டைம் கிடைக்குது. ஆனால் கிரெடிட் கார்டை இண்டிவிஜுவலாக ஒருத்தங்க யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது அவங்கவுங்கள பொறுத்தது. ஏன்னா அவங்களோட ஃபினான்ஷியலுக்கு ஆன் டைம் கட்ட முடியுமாங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதை அவங்க தெரிஞ்சு இன்கேஸ் அந்த 45 நாளைக்குள்ள அவங்களால கட்ட முடியலைன்னா ஆல்டர்னேட்டிவ் என்ன வே இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும்னா அவங்க எடுத்துக்கலாம். பொதுவாகவே கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணலாம்னு ஏன்ட்ட கேட்டால், கரெக்டாக யூஸ் பண்ண உங்களுக்கு தெரியும்னா பயன்படுத்துங்க, இல்லைனா மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறது தான் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். சரி, இன்றைக்கி நம்ம மார்க்கெட் நேற்றைய மாதிரியே தான் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. சென்செக்ஸ் 83,871 335 புள்ளிகளை ஆட் பண்ணியிருக்கு. நிஃப்டி 25,694 120 புள்ளிகளை ஆட் பண்ணியிருக்கு. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் க்ரீனில் முடிஞ்சதுக்கு முக்கியமான காரணம் பேங்கிங், ஐடி, ஆட்டோ ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இந்த செக்டார்லாம் நல்ல பாசிட்டிவ் மூமெண்டத்தில் இருந்ததுனால மார்க்கெட்டும் பாசிட்டிவாக இருந்துச்சு. ஏற்கனவே மார்க்கெட்டில் பாசிட்டிவ் மூமெண்ட்டும் வந்துடுச்சுன்னு தான் சொல்லணும். எஃப்ஐக்கள் கண்டினியூவாக வித்துட்டு இருந்தவங்க நேற்றைக்கு கொஞ்சம் குறிப்பிடத்த அளவில் வாங்கியிருக்கிறாங்க. இன்றைக்கி 800 கோடி ரூபாய்க்கு மேலே விற்றுருக்காங்க. இருந்தாலும் கொஞ்சம் பாசிட்டிவ் மூமெண்ட்டும் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இது எல்லாத்தையும் விட யூஎஸோட ஷட்டவுன் அஃபிஷியலாக க்ளோஸ் ஆகிருக்கிறது முக்கியமான விஷயம். டாலர் இண்டெக்ஸ் ஓரளவு கூல் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். ஆனால் பாண்டோட ஈல்டு ட்ராப் ஆகிருக்கு. அதனால தான் எஃப்ஐக்களுடைய பணம் இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வருதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் விட நம்ம ஏற்கனவே தொடக்கத்தில் பேசுகிற மாதிரி இந்த கிரெடிட் கார்டு பூம் இருக்கு இல்லையா, இதே மாதிரி இந்தியாவில் கன்சம்ஷனுடைய டேட்டா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அதுவும் மார்க்கெட்டுக்கு பூஸ்டப்பாக தான் இருக்குது. நிஃப்டி 50ல் இண்டிகோ, பாரத் எலக்ட்ரானிக்ஸ், மஹிந்திரா அரௌண்ட் 2% 3% வரைக்கும் பாசிட்டிவ்ல இருந்தாங்க. பஜாஜ் ஃபைனான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் எல்லாம் அரௌண்ட் 3/4% 7% வரைக்கும் நெகட்டிவ்ல இருந்துச்சு. அதுவும் குறிப்பாக நான் பேங்கிங் ஃபினான்ஷியலில் பஜாஜ் ஃபின்சர்வ், பஜாஜ் ஃபைனான்ஸ் இந்த 2 ஸ்டாக்கும் 6-7% வரைக்கும் டவுனில் இருந்துச்சுங்க. இந்த பஜாஜ் ஃபைனான்ஸுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் பாசிட்டிவாக இருந்த பிறகும் இன்றைக்கி பெரிய ட்ராக்கிங்கை நம்ம இந்த ஸ்டாக்கில் பார்த்தோம். என்னை பொறுத்தவரை மார்க்கெட்டோட ரேலியை பார்க்கும்போது திரும்பவும் நிஃப்டி 26,000 அதே மாதிரி சென்செக்ஸ் 86,000 பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. கிறிஸ்மஸ் ரேலி இப்போவே ஸ்டார்ட் ஆகிடுச்சோன்னு கூட சொல்ல தோணுதுங்க. இருந்தாலும் தங்கம், வெள்ளி கொஞ்சம் வால்டைல் இருந்துட்டு இருக்கிறத நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தோம் இல்லையா, அதே மாதிரி 24 கேரட் தங்கம் இன்றைக்கு 12,764 ரூபாய்க்கு 1 கிராமும், 11,700 ரூபாய்க்கு 22 கேரட் நகை தங்கமும் இந்தியாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சிலரை பொறுத்தவரை 1 கிலோ 1,70,70,000 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி நம்ம
மார்க்கெட்டோட முக்கியமான செய்திகள் இவ்வளோ தான். நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான், நாட் ரெக்கமெண்டேஷன். வெறும் 100 ரூபீஸ்லேருந்து ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ETF, டிஜிட்டல் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரிப்பட்ட சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும், குறிப்பாக யங்ஸ்டர்ஸ்க்கு ரீச் ஆகணும் தான் இந்த வீடியோ டே டு டே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ வேல்யூபிள்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். See you tomorrow, another super topic.